பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் வந்து கோவத்தை பற்றி பேச போகிறார். பட் இங்கே யார் கோவப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எடுக்கலாம். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனம். Chapter 21, Matthew chapter 21 verses 12 and 13. Then Jesus went into the temple of God and drew out all those who bought and sold in the temple and overturned the tables of the money changers and the seats of those who sold doves. And he said to them, "It is written, my house shall be called a house of prayer. My house shall be called a house of ப்ரேயர்." ஸோ இங்கே யார் கோமா ஆகுனது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் கோமா ஆனார். பட் எதுக்கு ஆனார் அப்படின்னா, காசுக்காரல்களோ புறா விற்கிற பிஸ்னஸோ காசுக்காரல்களோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கே? பரிசுத்த ஆலயத்தில். ஸோ பரிசுத்த ஆலயத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு செம்மையாக கோவம் வருது. கோவம் வந்துட்டு எல்லாமே அந்த டேபிள் இது எல்லாமே தூக்கி அப்படியே விசிலடிக்கிறாரு. நீங்கள் வந்து எல்லாமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாருக்குமே வெளியே துரத்திடுவார். ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு டேஸில் நிறைய பேர் வந்து ஆலயத்தில் வந்து வரும்போது, சரி இது சர்ச்சில் கொஞ்சம் பேருக்கு சொன்னால் அவங்க வந்து பிஸ்னஸ் நம்மள்ட்ட பண்ணிப்பாங்க, நம்மள்ட்ட காண்டாக்ட் ஆவாங்க, சர்ச்லேயும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் முடிஞ்சதுக்கு பிறகும், ஏன்னா எந்த ஊழியக்காரரும் இதெல்லாம் பண்ண மாட்டார். பட் சர்ச் முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த பிலீவர்ஸோ இல்லை யார் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு வந்து இது சொல்லிவிட்டு ஏதோ இந்த பிஸ்னஸ் துணி பிஸ்னஸோ இல்லாட்டி ஃபுட் பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஜுவல் பிஸ்னஸோ இது இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறது இது ஸ்மால் மேட்டர் தான். பட் ஆண்டவர் சந்நிதியில் இது வந்து ரொம்ப பெருசு. நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்குறதுக்கு ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவர் முக்கியம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஆலயத்துக்கு போகிறோம், அவரை ஆராதிக்க நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல நம்ம எந்த பிஸ்னஸும், நான் சொன்னதான எந்த பிஸ்னஸும் நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஆலயத்துக்கு வெளியில் நீங்கள் கால் வைக்கிறீங்களா, நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம். அப்போ ஃப்ளெஷ்ஷாக நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாதா அப்படின்னா, அதுக்குன்னு ஊழியக்காரங்க இருக்காங்க. நம்ம அங்கே போய் நம்மளுடைய பிரச்சனைகளோ என்ன சொல்லணுமோ, இல்லை இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், தயவுசெய்து ப்ரேயர் பண்ணி நீங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிறோம், ப்ரேயர் ரிக்வஸ்ட் சொல்கிறோம். பட் பிஸ்னஸுக்காக நீங்களும் வாங்கிக்கோங்க, இப்படி இருக்குது நீங்கள் இது பண்ணுங்கன்னு அதெல்லாம் பேசவே கூடாது. இது ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய தப்பு. ஆண்டவருக்கு கோவம் வந்தது காரணமே இதுதான் ஆலயத்துக்குள்ளே. ஸோ பரிசுத்த ஆலயம்னு எதுக்கு சொல்கிறாங்க, அங்கே வந்து நம்மளுடைய ஃப்ளெஷ்லி தாட்ஸ், ஃப்ளெஷ்லி செல்ஃப் தாட்ஸ், நம்மளுடைய ஃப்ளெஷ்லி தாட்ஸ், அது ஃப்ளெஷ் டாக்ஸு அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கின்னு நம்ம நடக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் இதை பேச விரும்பினார். நாளைக்கு என்ன பேசுகிறாரோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளெஸ்.